நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஓடி பேசுகிறேன். சீனா vlogனு பார்த்தா வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஆக்சுவலாக ஃபேமிலி ட்ரிப்புன்னு வந்து இது வரைக்கும் நான் நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. ஆனால் ஃபேமிலி ட்ரிப்புக்கெலாம் போய்க்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண பொறுத்து. ஸோ ஃபேமிலி ட்ரிப் வந்து நம்ம இப்போ எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிக்கு தான் போகிறோம். திருச்சியில் இருக்கிற சமயபுரம் அம்மா கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சேலமில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சேலமில் இருக்கிற புத்தமான அம்மா கோயிலுக்கு போகிறோம். சிறுமணி வீடியோ வந்து நமக்கு ஒரே வீடியோவில் வராது. வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோ வைக்கிறோம். லைனாக ஸோ ரூமில் அடிச்சுட்டு வந்து நம்ம ரொம்ப என்ஜாய்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருக்குது இந்த வீடியோவில். ஸோ நம்ம கூட வந்து இந்த வீடியோ வந்து சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும்னா அவினாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்காட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 PM இது. ஸோ இங்கே நம்ம கிளம்பிட்ட வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டு வந்துருக்கோம். ஸோ நம்ம டிவிலாம் இங்கே தான் இருக்கலாம். ஸோ 10:30 கிளம்பிட்டோம். நம்ம ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு பாக்கெட்டில் கூட போட்டாச்சு. ஐட்டம்லாம் நாங்கள் தப்பான வச்சுக்காருங்க. வேறு எதாவது இந்த சரக்கு, பீடி, சிகரெட்டு, தம் அடிலாம் வச்சுக்காரையும் ஆர்ஜ் பண்ணலாம் தான். இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ட்ராவலிங்கில் வந்து இந்த பஸ்ஸு வரலாம் ஒருக்காது. இந்த வாமிட்டிங்லாம் ஜாஸ்தி வரும். எனக்கு ஷார்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து வாமிட்டிங்லாம் ஜாஸ்தி வரும். அப்போ வந்து ஒரு 5-10 வாட்ச்மெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். சரி பார்ப்போம், இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். பிரஷ் எடுத்து வந்துறியா சொல்லு. அவை வந்துட்டு vlog எடுவாங்க பாருடா. ஏசி காத்துல வாழ்ந்து பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு vlog. ஏசி காத்துல வாழ்றவங்க பாருங்க. ஸோ பையன் நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிக்கு தான். உங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் ஷார்ட்ஸில் தான் வந்துக்கிறோம். திருச்சிக்குள்ள கடைசி நேட்டில் வரேன்னு நிற்கிறாங்க. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. 2-3 மினிட்ஸில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு. ஆமாம், நானும் வரேன் காய்ஸ். ஸ்டூல் எதுனா வச்சுன்னு போறீங்களா? ஸ்டூலு ஸ்டூல் எதுனாக்குதா உங்க வீட்டில்? அவ்வளோ ஸ்டூல் எதுனா வச்சுக்கோங்களா உட்காரத்துக்கு? நம்ம இன்னும் பெங்களூர் தாண்டல காய்ஸ். நம்ம ஒன்றும் பெங்களூர் தாண்டல. ஆனால் எப்போவே வந்து வாண்டியம் வர மாதிரி இருக்குது எனக்கு. காய்ஸ் பார்த்தவங்க என்ன இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் இவனுக்கு வாந்தி தான். இவனுக்கு இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் வந்துக்கோ. இங்கே 30 கூட இல்லை, 30 கூட இல்லை. அதுக்கு வாமிட்டு வந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸு டிடிலே வாந்தி எடுத்துக்குவாங்க கைஸ். அவன் இருக்கு என்ன பண்ணுறது இல்லை, டயர்டாக இருக்குது. நல்ல வேலை என் மடியில் வந்துட்டு தூங்கினேன் தான். அது ஏதோ கடவுள் புண்ணியன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு வாந்தி எடுக்கல, அதோட தப்பிச்சான் அவன். நானும் தப்பிச்சேன். இன்னொன்று அவன் தம்பி அவனும் தப்பிச்சான். ஏன்னா அவன் மேலே எடுத்துகிட்டு இருந்துக்குவான். ஜெனல்ட்டு அவன் தான் உட்காந்துருந்தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது அவையும் வந்துட்டு வாந்தி எடுக்கலன்ட்டுன்னு. எடுத்து 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ டைம் பாரு, ஒரு 2.5 hour ஆகிக்குது காய்ஸ். பரவாயில்ல, நாங்கள் வண்டி எடுத்துன்னு கிளம்பும் போது ஜான்சன் மார்க்கெட்டை கரெக்டாக வாந்தி எடுத்தான். ஒசூர் தாண்டி டிரைவர் கூட ஒன்றும் எடுக்கல. அவனை தாரிக் பண்ணுவான். கமெண்ட் பண்ணுங்கன்னா கீழே டயர்டாகுதுடா அடிக்கு பாருங்க. இன்னொன்று செப்பல் கூட போடல, அப்படியே நின்றுக்கிறான். இது பாருங்க, இன்னொருத்த காட்டு மிராண்டி ஒருத்த வரான். அவனை பார்த்துக்கோங்க. புரியல டேக் ஒன் பிக்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். வண்டி எடுத்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினா கூட கண்டிப்பாக ஓட்டிடுவேன். ஏன்னா பஸ்ஸில் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டினா தான் அது கஷ்டமாக இருக்குது எனக்கு.
ஆனால் இன்னும் நம்ம ஒசூரில் தான் இருக்கிறோம். நான் இப்போ தான் வரும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்குவோம். நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து டயர்டாக இருக்குது, எனக்கு வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பாருங்கள் இங்கே அடா மாவனே ஏற்றிட போகிறாரா டேய். அடா மாவனே ஃப்ளாஷ் வச்சு கூட இவன் மூஞ்சி தெரிய மாட்டேங்குதுடா. இந்த கிளாரிட்டியே போயிடுச்சா இந்த ஃப்ளாஷ் போதுமா இல்லை இன்னொரு ஃப்ளாஷ் எடுத்துக்கிட்டா? ஓய் சோன் அவன் அதே மாதிரியா இங்கே வர அலைன்ஸ் வரான். அப்போ அவனை புரிய வை. டக்கு டக்குன்னு வாடா எத்தனை போகிறாங்க டிடி வா. ஸோ இப்போ தான் வந்து பெட்ரோல் போட நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, டயர்டாக காலில் வாண்டி வருதுன்னு பேச முடியல எதுவுமே. அது காலில் கூட ஸ்லிப்பர்லாம் பண்ணல, அந்தளவுக்கு டயர்டாகுது இருக்கு. பேச முடியல அதனால. பெற்ற மகளோ நீயா பெற்ற மகளோ. ஸோ நம்ம டிடி வந்து இங்கே பெட்ரோல் போட நிற்க வச்சுக்கிறாங்க. நம்மளால தான் முடியலையே, யார் அந்த டிடியில் வந்தோம். டீசல் அது 25,000 டச் ஆயிடுச்சு. இன்னும் போயின்னு அங்கே போடுறா போடுறாங்க சைடாக அங்கே இருக்கு நல்லா சவுண்ட் வருது. இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கல்ட்டாக வந்துக்கிறோம். ஸோ டைம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ சின்ன டீ பிரேக் தான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இங்கே டிடியை. நம்ம தெரியுதுங்களா இங்கே நம்ம ஊர்னா வந்து ஒரு 6 மணினா எப்படி இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாரு எப்படி இருக்குதுன்னு 6 மணிக்கு வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊர்னா. இவ்வளோ நாட்டு வெளிச்சம் ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அப்படியே இன்ஸ்டைட் டார்க் ஆகுது, இன்ஸ்டைட் லைட்டாக ஆயின்னு வருது. ஆனால் நேற்று வந்து ரொம்ப மழை வந்துக்குது இங்கே. இந்த ஊர் அண்ணாங்களை கேட்டு பார்த்தோம், இன்னும் வெட்டாதான் ஆகுது போகிறாங்களா? ஆமாம். நைட் மோர் தேன் வியூ பாருங்கள் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்குது. ஒரு எல்லாம் வந்து கம்ப்ளீட் அன்சைட் பார்க்கலாம். எங்கே போடுது அதுவும் நல்லா இருக்குது. ஓகே ஸ்காலர், நாங்கள் ரூம் எங்கே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியில் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுக்குற காசுக்கோ அவங்க கொடுத்த ரூமுக்கோ வந்து பரவாயில்ல ஒர்த்துன்னு சொல்லலாம்னு என்ன கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்களா. இங்கே பார்க்கிங் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க நல்லா இருக்குது பார்க் பண்ணுறதுக்குள்ள வண்டிங்களாம். அந்த பக்கம் தள்ளிட்டு பண்ணிடலாம். மேலே இருக்குல்ல ஒரே என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியரா சுத்திரியா எழுந்துறீங்கடா. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார்.
மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. A few moments later. லைட்டா புள்ளிங்கள பிடிக்கும் ஓட்ட பார்த்தா அது சிரிக்கும் லைட்டா சிகர போல நடிக்கும் பாரா லைட்டா லைட்டா சர்க்கரை குடிக்கும் அப்பாறா அவனே பாறாடா இவளோட பாபுகி நீதாடி டோமரடி இந்த டிட்டாட்டா ராமரடி இந்த பாத்தடா அது நீ சொல்லினது டிகானா எங்களுக்கு தஞ்சாலி நான் பாட வெச்சா சர்வனா லாமாலி ஐயா அட பொம்மால ஏய் வானடா அது நம்ம குரூப்ல அந்த வீடியோ வந்து இரட்டை பர்க்குது பாத்துங்க நான் அவனுக்கு தான் போற வாங்க நீங்க இருந்தா வச்சு பாரு நீ வரா இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. வாடா ஜிகுரு ஜிகுரு ஜிக் ஜிக் ஜிகுரு ஜிகுரு அதுக்கு பேதோசை அதுக்கு பேரிட்டு Iki.
அடி கிட்ட வா இல்ல வயசுக்கார சோறு பார்த்து கையை தட்டிட்டு இருக்கிறான்டா அவைக்கொசரம் ஒரு பாட்டு பாடு நீ யோசிடா அவன் பாரத்துக்குள்ள நீ யோசிடா அவனை பார்க்காதடா நீ குச்சி 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 குச்சில நீ குச்சிடா ஒரு ஆக்டிவ் போ래 டக்கறது தின்னுதா 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 அடி மங்கி போவாத சங்கி சங்கி நாங்களே அந்த மாட்ட நாங்கள நம்பி கோபால் கிரவுண்ட் ஆச்சு நாவுக்கு முக்கிய தேவை முல்ல ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது மீதா ஜோதி மாமா கோவம் வந்துருச்சு அப்பா அம்மா பார்க்கும் பொண்ணா அமைதியாக கட்டிக்கணும் நீங்க எல்லாம் தேடிட்டு பொண்ணா சவுத்துல தாமுட்டிக்கணும் நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன் என் தனிகளை தான் மண்ணா வாரி
முடிச்சு பார்த்தா பட்டுன்னு தெரிஞ்சிடும். ஒன்று செய்து படிச்சு பார்த்தா பட்டுன்னு தெரிஞ்சிடும். வெள்ள கைய வச்சா மூக்கு கிழிஞ்சிடும். ஒன்று செய்து படிச்சு பார்த்தா பட்டுன்னு தெரிஞ்சிடும். வெள்ள கைய வச்சா மூக்கு கிழிஞ்சிடும். ஸ்கூலுக்கு தான் கல்வி இருந்து பரீட்சா வந்து தப்பு தான் பாருங்க. நான் ஆசைப்பட்டு டியூஷன் போய் இருக்குல்ல யாரும் பார்த்து இது பண்ணிக்கோங்க வைப்பில்ல உனக்கு ஏதாவது கூடன்னு கேட்டுக்கிறது. உனக்கு ஏதாவது கூட புரியல. ஒத்ராய் என்னப்பா நான் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்களே எடுத்துருங்க. ஸ்டீல் பம்பை போடணும் ஓகே அங்கே நடு சிமெண்ட் மேலே ரொம்ப சூடாகுதுடா அது. போயிட்டு
ரஷ் இல்லை அவ்வளோ. அவங்க எந்த நோய் நொடி இல்லாமல் உன்னோட புள்ளி அவங்க காலடியிலே அவங்க ஓ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி விஜய் மாதிரி பண்ணிக்கிறாரு அவரு. அங்கேயே நினைச்சேன். சார் ஃப்ரேம் விட்டு வெளியே போறீங்க, உள்ள வாங்க. அதான் அந்த வச்சு அது பேசுறது. உய் சூடா பாங்க. ஒன்று ஃப்ரேம் இட்டு வெளியே போகிற உள்ளவா நீங்கள் உள்ள வெளியே போறீங்க. இது கோகோ மெலன் போடு. One smile. ஏய் சொல்ல மாட்டேடா, தாண்டிக்கிட்டு போயிடுச்சுங்கடா. டேய் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. வா நந்தி தான் ரொம்ப நல்லது. கரெக்டாக வந்து ஆல்ட்டான்னு மாட்டு முன்னால வந்துச்சு. ரொம்ப நல்லது.
ஐச் மோன் கரும்பு ஜூஸ் தான் இப்படா வெளியோ ரூம்ல கன்வென்ஸ் பண்ணுவோம் பாருங்க தூக்கு டிஃபின் சாப்பாடு தூக்கி நின்றுக்கிறது This is my buttocks. பட்டக்ஸ் நேரம் அங்கே வந்துக்குது மகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா ஒன்று நீ என்ன சாப்பிடல தோசை கல் தோசை வேற என்ன வேணுமா அவை இட்லி சூடான இட்லி இடியாப்பம் குரு உனக்கு ஓம் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு ஜெய் ஓம் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு ஜெய் ஓம் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு ஜெய் செட் போய் பாக்க ப்ரோ டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஃபோன் எடுத்து சொல்கிறேன். ஸோ 10:30 ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கோயில்ரா இது? என்ன கோயில்ப்பா இது? என்ன கோயில் இது? ஸ்ரீரங்கப்பட்டினவா? ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம். அகிலாவா? ஸ்ரீரங்கப்பட்டினமா? ஸோ இப்போ எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். பெரிய கோயில் இவ்வளோ பெரிய வாஸ்து. ஐயோ ஒரு இது போலே வச்சுக்கிறாங்களே கரண்ட் இது. அந்த என்ட்ரன்ஸ் எவ்வளோ கோயிலே இல்லையாப்பா இது மைண்ட் இது இவ்வளோ என்ட்ரன்ஸ் எவ்வளோ பெருசாக போகிறான். எங்கே இருந்தால் ஸ்பாடு என்ட்ரன்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. என்ட்ரன்ஸ் பாரு ஒரு விநாயகர் பெருசாக தூக்கின எல்லாமே ஒரு மாநாடுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் போல. மாநாடு போகிறது வழியெல்லாம் பார்த்தோம். வழியிலே ஏதோ இந்த கோயில் பார்த்தோம். மாப்பிள்ள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. பாடி எவ்வளோ பெருசாக ஆகுது. எல்லாம் தெரியுது, எல்லாம் கவர் ஆகுது. தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இங்கே பாருங்க 2 பேர் வந்துருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வித் அ கேர்ள்.
பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. என்ன ப்ரோ? என்ன மீன்? ரோஸ். ரோஸா? வாலண்டினா ரோஸ். ஐ அடி சின்ன ரோஸா. Oi, rosamu, sini rosamu. Umala, rosamu. Ai, itu dah kata ini kira-kira. புரியலா? புரியலா? எனக்கு வீடியோ இல்ல. அது ஆஃப் ஆயிடும். வீடியோ இருக்கா இல்லையா? ஆன்ல தான் இருக்கு. இங்க பாரு, இந்த லைட்ல பாரு, இந்த லைட்ல பாரு, இங்க தெரிய பாரு. எனக்குதா அங்க ஸ்குவாட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை இருக்குது. அங்கே யானை பாருங்க ஸ்குவாட். ஏய் நம்ம ஃபிளாஷ் ஆன் பண்ணல இல்லையா? ஐயா நான் ஃபோட்டோ போகிறேன். நான் பக்கத்தில் போகிற ஃபோட்டோ தான் வரும். ஃபோன்ல எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஃபோட்டோ எடுக்க விடாது. இல்லை காசு போடு போ. ஃபோட்டோ எடுத்தா 100 ரூபாவா? காசு போட்டு வேற காசு போயிட்டு காசு கொண்டு போவா. அவை எல்லாம் காசு ஆடி வைக்கிது. 10 ரூபீஸ்க்கு தான் ஃபோன் பேசுது. உங்ககிட்ட எவ்வளோ ஏதோ அவ்வளோ குத்தினா கூகுள் பே பண்ணுறேன் 10 ரூபா கேஷ் தரீங்க. அதாங்க நான் எப்படிங்க கேஷாக கொடுத்துருக்கேன்ற ஏடிஎம் அங்கே இருக்கு. அதான் சும்மா வா போலாம், எல்லாம் போயிட்டுக்கிறாங்களோ. A few moments later. ஆக்சுவலாக வந்து எனக்கு திருச்சி வந்து ரொம்ப இஷ்டம். ஆனால் என்ன வந்து எனக்கு புரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த யானை வீடியோ பார்த்துக்குவீங்களா? ஸோ வந்து என்கிட்ட காசு இல்லைன்ட்டு வந்து கூகுள் பேல தான் காசு இருக்குதுன்ட்டு. சரி இங்கே வந்து நம்ம பெங்களூருக்காரங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்களா, என்கிட்ட காசு இல்லைன்னா வந்து நம்ம யாருன்னா வந்து கூகுள் பேல சென்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து காசு வாங்கிப்போம் நம்ம. ஸோ அதே தான் வந்து எங்கள் ஊருக்காரங்க அண்ணாங்கிட்ட கேட்ட பண்ணி இந்த மாதிரி அண்ணா என்கிட்ட காசு இல்லைன்ட்டு நான் கூகுள் பேல பே பண்ணுறேன், ஒரு 10 ரூபீஸ் நீங்கள் வந்து கேஷாக கொடுங்க. ஒன்று என்ன பண்ணணும், ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும், எல்லாம் இல்லைன்னு சொல்லணும். ஒரு மாதிரி இதை ஒரு சீப்பாக கேரக்டர் மாதிரி எங்கெல்லாம் இல்லை. ஆனால் ஏடிஎம் வச்சுருந்தேன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி சீப்பாக ட்ரீட் பண்ணுறோம் இங்கே. குத்தினா ஏன்ட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் தருவேன். அடுத்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண அதுதாங்க நான் கூகுள் பே பண்ணுறேன் 10 ரூபா கேஷ் தரீங்க. அதாங்க நான் எப்படிங்க கேஷாக கொடுத்துருக்கேன்ற ஏடிஎம் அங்கே இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒன்று ஆயிடுச்சுங்களா நைட்டே. அதுக்கப்புறம் அந்த என்ன யானை இருக்குதுங்களா, யானைகிட்ட போயிட்டு அது அண்ணாட்ட கேட்டுறேன்னு ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அண்ணான்னு கேட்டேன் அண்ணாவிட்டு. ஸோ அண்ணா என்ன சொன்னார், இல்லைப்பா ஃபோட்டோலாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னார். சரி அப்புறம் மறுபடியும் அவரை கூப்பிட்டு வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 ரூபா கொடுக்கணும்ப்பா ஃபோட்டோக்குன்னு. அப்புறம் நான் சொன்னேன் அண்ணா என்கிட்ட 100 ரூபாய் கேஷ்லாம் இல்லைன்ட்டு 100 ரூபாய் இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணணும் சிலண்டாக இருக்குன்னு ஒரு கை பார்த்தீங்கன்னா போ அப்படின்றாரு. அது ரொம்ப திருச்சி பற்றி தப்பாக சொல்லலை நான் எப்பவுமே. பட் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க தான், ஒரு மாதிரி சீப்பாக ட்ரீட் பண்ணாங்க சில இடத்துல. பட் எல்லாரும் தப்புன்னு சொல்ல, ஒருத்தர் தப்பானா நம்ம எல்லாரும் குறை சொல்லக்கூடாது. பட் சில பேர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும்னு நம்ம. நான் இப்போது அன்பர்ஸ் அந்த கேரக்டர் வந்து 2 இடத்துல அந்த ஏடிஎம்லேயும் சரி, அப்புறம் அந்த யானை வச்சுங்கிறாங்க அந்த அண்ணாவும் சரி, ஒரு மாதிரி காசு நம்மள்ட்ட ஏதோ கேஷ் கொண்டு வரல, அதால் தானே ப்ராப்ளம்மு அப்படின்னு. காசுன்ட்டு கேஷ் எடுக்கணும் இல்லைங்களா,
அதுக்குன்னு கை காட்டிட்டு போன்னு நீங்கிறார் அவரு. Many hours later. அது சொல்றாரு வாங்கடா காசு இல்லை இப்போ அம்ட்டா கால் சூடுறா சோடாலாம் வயிற்கல் காத்து சோடா குடிக்கலாம்டா வெயிலுக்கு ஆ பர இராரா அதான் குடிக்கலான்றா அவ சோடா குடிக்கலாம்டா ரோஸ் மில்க் வேணா இதை குடிக்கிறாடா எவ்வளோங்கண்ணா சோடா ஒன்று 425 ரூபா சால்ட் உனக்கு வேணுமா 2 சால்ட் சோடா உனக்கவா எது சால்ட் சால்ட்டா ஸ்வீட்டா இருக்குது நான் ஒன்று ரொம்ப சூடு இருந்தது இந்த ஊர் மூஞ்ச பார்த்தாலும் தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு அவ்வளோ வெயில் பாரு எவ்வளோ டிகிரி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 33 டிகிரி இருக்குது இங்கே திருச்சியில் அவ்வளோ வெயில் எடுத்துட்டாங்க இங்கே ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி குடிச்சா கூட பத்தாதீங்கலாம் ஆனால் நான் மிச்சம் தண்ணி குடிச்சுங்கிறேன்னு அப்புறம் பாருங்க சோடா வர குடிச்சுங்கிறேங்க ஸோ ஓகே ஸ்குவாட் இப்போ ஃபைனலாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சேலம் ஹைவேல தான் இருக்கோம் கடைசியாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்டியில் தான் வந்து இப்போ வந்து நந்தன் போய்ங்கிற போனால் டிடி பின்னாடி இருக்குது எங்கே வருங்க ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்குது கடைசியாக நம்ம இந்த ரோட்லலாம் வந்து வண்டியில் தான் வந்து ஆனால் இப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்து நம்ம டிடியில் வந்துக்கிறோம் ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற உனக்கு என்ன பைல்ஸா இல்ல ஸ்டைல்ஸ் இதெல்லாம் டேய் நான் யா இதா ஃபோன் இந்தா சார்ஜர் ஃபோன் இது எடுத்து போ இந்தா இனா இது எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிங்கற திஸ் இஸ் ட்ரங்கன் மங்கி ஸ்டைல் ஓய் ஓபன் பண்ணியா आवाज வரல உஷாரா அதுக்கு தான் ஓடி வந்தாங்க இச்சுக்கினியா சூடுக்கு என்ன அதான் நினைக்கிறேன் நோட செல்லம் ஃபேமிலியா Hi Scott, welcome back to our channel. Please. Guys, पता guys, वो दुम्मन उन पता आएंगे. और तो बात बंद वेलिया अंदर करा guys. Full person है, वो इंग्राम कर रहे. थोड़ा नहीं. ट्रेल बर्गर करोगरा அடி போட்டுக்குதா
அங்குட்ட என்ன டாட் இதுக்குள்ள காட்றேன் இவர் கிட்ட எடுத்து போவாத ஆரியன் இவர் அவனா இருக்கிற கேண்டி ரோஸ் கூட ஆடுறதுல அவ எங்கேயோ பாத்துக்கறா எப்படி பாத்தீங்கறா பாரு ஏய் அங்குட்ட விடு அது போயிடு கட்டிங்கறான் கோயில் இங்க பாரு ட்ராலி வாங்கலாம் இப்போ கோபுரம் என்ட்ரன்ஸ் மச்சா என்ட்ரன்ஸ் கோபுரம் கட்டிங்கறாங்கலப்பா ஷார்ட்ஸ் அலௌட் இல்லையா பல்லே பாக்க சொல்லு ஷார்ட்ஸ் அலௌட் இல்லை போ நான் இவனை எங்கேயோ கரையணும் ஃபோட்டோ கொண்டுலாம் போட்டு வரத்துல இப்போ பாத்ரூம்ல இருக்கறான் ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈரானில் சரணடைந்தே நீ கதிய யார் இவனோ பேப்பர்ல குத்தானோ பேசுறாங்க அவங்களும் நான் நீ அவரு இவரு நாம ஹலோ மை காட் நான் வந்துட்டு இதோட வந்துட்டு முருகனுடைய அருளால அவரோட ஹிஸ்டரி சொல்லுங்க வெல்கம் பேக் டு அவை ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுடா வெல்கம் டு அவினாஷோட யூடியூப் சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் என்னது சர்ப்ரைஸ் முருகர் தெரியும்டா லைக் கொடுங்க நீங்க பேசுறதே சர்ப்ரைஸ் தட் முருகரை பத்தி நான் சொன்னேன்னா நான் வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த இடம் இன்னைக்கு இப்போ அப்படியே தாக்குது ரொம்ப சிறப்பாக கோபுரம் பண்ணி வேலைலாம் ஆகிக்குது பாருங்க அந்த கோபுரம் தான் அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேச்சியா அந்த கோபுரம் வேலை இருக்குது இந்த மலையெல்லாம் வந்துட்டு அப்போ காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது இப்போ காம்பவுண்ட் எல்லாம் கட்டின்னுக்கிறாங்க விநாயகரும் இன்னும் அற்புதமாகிட்டாரு அது சின்னதாக இருந்தது முருகர் வந்து ஒரு இதாக இருந்தது ஒருத்தர் இடம் அது அவர் கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடம் உருவாகி இன்னைக்கு மக்களுங்க ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் திங்கட்கிழமை அதிகமான கூட்டம் சேர்ந்து நிற்கிறாங்க இந்து எங்கே இருந்தாலும் வாழ்க இந்து வாழ்க இந்து வாழ்க இந்து வாழ்க இந்து வாழ்க போட்டோக்கு பிரேம்டா அந்த இது சின்னதா நிறைய போட்டோ மாத்திரம் தான் தருவாங்க பிரேம் எங்க தருவாங்க போட்டோ எடுத்து பிரேம் மாதிரி பண்ணி தருவாங்க அது அவரை பற்றி சொல்லணும்னா மறுபடியும் முதல்ல இருந்தா முருகரை வந்து சொல்லாத ஒரு அளவுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முருகரை கும்பிட்றாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனா பயங்கர அதிகமான கூட்டம் வந்து, ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கூட்டம் வந்துருக்குது. ஏன்னா சக்தி வாய்ந்த கடவுள்னா தமிழ் கடவுள்ன்றது அழகுக்கு கடவுள்லேயே அழகு கடவுள் வருது. தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த கோயில் எதுனா இந்த கோயில் தான். இவரை வந்து வணங்குங்க, மனசில் நினச்சிருந்தாலும் நடக்கும். வந்து வணங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டாடி எவ்வளோ அடிக்கிறாருன்னு சொல்லுங்க டாடி. அது 110 அடி. நான் இருந்தாங்க போட்டோ வாங்கிட்டு போய்
10 ரூபா கொடுத்தா காசுக்குதா வாங்கட்டா கூகுள் பேல இருக்குது நான் போட போடுறேன் சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கத்தியா தும்பல் போக ஸ்டீல அடையா வந்துட்டோம் टी-शर्ट क्लीन असतोरा चिरकेंगड़ा ಅವನೇ ಇದು ಹತ್ರ ಚಿರ್ಕೆಬೇಡ பண்றா போயிட்டு அந்த டிவியை பார்க்கறான் டைவ் பண்றான் பாத்துங்க சிரிக்கிறா பாறா கொட்றா அவனே ஓகே ஸ்கால் ஃபைனலாக வந்து தர்ஷனம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ முருகர்கிட்ட ஸோ என்ன ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து சாமியை நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா 10 ரூபா கொடுத்து நம்ம தொட்டு காலை தொட்டு போய் பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து தொட்டு பார்க்காத வந்து தூரத்தில் பார்க்கணுன்னா ஃப்ரீ தர்ஷனமும் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு சில கோயிலில் எத்தா பிடிக்காத விஷயமே காசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, காசு இல்லாதவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இப்போது நம்மளுக்கு வந்து சாமியை கால் தொட்டு கும்பிட்டுனா போய் வந்து 10 ரூபா தரணும். ஸோ அதை வந்து நீங்கள் கால் தொட்டுக்காத வந்து தூரம்னு பார்க்கணும் வந்து ஃப்ரீயாக தர்ஷனம் இருக்குது. இப்போ காசு இருக்கவங்க வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. இப்போ காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தூரம் ஒன்றும் பார்த்துட்டு போயிருந்தாங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைங்களா? ஆனால் சாமி காலை பாதை தொட்டு கும்பிட்றது ஒரு பெரிய புண்ணியம். அது நீங்கள் அதே வந்து காசு வாங்குறீங்க பாரு, அது இது ரொம்ப பெரிய தப்பு. இது காசு பண்ணுங்க வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தில் காசு பண்ணாதீங்க தேவசன்னு சொல்கிறது மாற்றினா நல்லாயிருக்கும். இது சாமி விஷயத்தில் இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது நல்லா கோயிலும் சொல்ல, சில கோயிலுங்க தான் சொல்கிறேன் ஒன்று. இது எப்படி தெரியுமா இருக்குது, முன்னெல்லாம் வந்து நம்ம காசுனா பிரச்சனைனா வந்து சாமிகிட்ட போய் நம்ம கேட்குவோம். இப்போ வந்து அந்த காசு என்னக்கா வந்து நம்ம சாமியை போய் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சாமி தான் என்னை காப்பாத்துச்சு. எந்த சாமிமா? அதோ அம்மா காலுக்கு போட்டு சாலு சின்ன அம்மா காலுக்கு ஓம் சக்தி. கர்நாடகா மாநிலம் பெங்களூர் அசூரை சார்ந்த ஹரிஷ் சவிதா தம்பதிகள் திருமணமாகி 1 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்கரிச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து ஆலயத்துக்கு வேண்டுதல் பண்ணி கொடுத்து தூக்கி வந்திருக்காங்க. அம்மனுக்கு பட்டு வச்சிர சாத்திட்டு ஒரு குப்பம் அரிசியும் பச்சை பயிறு வேண்டுதல் கண்ணாக கொடுத்துட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுகு இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி போகும் புகழமாக இருக்காங்க. அதே போல குடும்பத்தை கரைச்சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தத்தோடு பெருமக்களாகி உங்களுக்கு வேண்டிக்கங்க. அவ்வளவு தொலைவிலிருந்து 3 அமாவாசை தேடி வந்து 3வது மாதமே மனமிறங்கி மழலை செல்வத்தை அம்மா அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. இதே போல 2000 குடும்பத்திற்கு மழலை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அள்ளி அள்ளி கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த மீண்டும்
கருவை தக்க வச்சு அடுத்து பெண் குழந்தையாக அவங்க குடும்பத்துக்கு அம்மா ஈரெடுத்து இந்த சேலத்து மகமாயே மகளாக வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. முத்துமாரி தாயே. காளிமாவை தரிசனம் பண்ணிட்டீங்களா? சூரியம்மா தரிசனம் அங்கே போட்டோ